வாங்க, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரியர்களுடைய வருகை. ஆரியர்கள் வருகை எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, அவங்க சிந்திச்ச மொழியிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? எந்த நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவுக்கு வந்தது? நகரமயமாதலினுடைய முதல் கட்டம் எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சிந்திச்ச மொழி நாகரிகம் எப்போ சரிஞ்சதோ அப்போவே அது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, வேத காலம் அப்படிங்கிற காலகட்டம் யாருடைய வருகையால் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரியும், இது ஆரியர்களுடைய வருகையாக தான் வேத காலம் தொடங்கிருச்சுன்னு நமக்கு தெரியும். இந்திய வரலாற்றில் வேத காலத்தின் காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 600 வரை. அதுக்கு பிறகு வேதங்கள் வந்ததுக்கப்புறம் அது வேத காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கு ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய மொழி என்ன மொழியாக இருக்கும் அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஆரியர்களுடைய தொழில் அடுத்து ஆரியர்கள் என்ன தொழில் பார்த்தாங்க அப்படின்னா கால்நடை மேய்க்கிற தொழில் பார்த்தாங்க. அவங்க எந்த பக்கத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா மத்திய ஆசியா பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. மத்திய ஆசியா பகுதியில் கைபர் கணவாய் அப்படிங்கிற இடத்துல இந்துக்கூஸ் மலைப்பகுதி வழியாக அவங்க உள்ளே வர்றாங்க. அப்போ இதுதான் இந்த 10 கேள்வியில் இருக்கக்கூடிய மிக சுருக்கம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆரியர்களுடைய முதன்மை தொழில் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு, கால்நடை மேய்க்கிறதுங்கிறது தான் ஆரியர்களுடைய முதல் தொழில். அடுத்து ஆரியர்களுக்கு கால்நடை மேய்க்கிறத தவிர வேறு என்ன தொழில் தெரியும் அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. அப்படின்னா என்ன? இப்போ நிலங்களில் வெட்டக்கூடிய இல்லை விழுகக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் அதை எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல்களை பயன்படுத்தி அந்த வேளாண் முறையை பயன்படுத்துறது. இப்போ நாம் இயற்கை உரம்னு சொல்கிற மாதிரி அந்த உரங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரம் செடி கொடிகள் வெட்டப்பட்ட இடத்துல வேளாண் செய்கிறோம் இல்லையா, வேளாண் தொழில் செய்கிறோம் இல்லையா, அந்த கால அளவு எவ்வளவு? நெடுங்காலமா குறுகிய காலமா 10 நாட்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் தான் அவங்க வேளாண் செய்கிறாங்க. இது ஆரியர்களை பற்றின ஒரு விஷயம்.